இதோ இந்த எளிய அப்பத்திலே முதல் நிலையான நிரந்தரமான பிரசன்னத்தை முது உயிருள்ள உடல் இரத்தத்தின் வழியால் என்னாலும் எங்களோடு நீர் குடியிருக்கின்ற தங்கி இருக்கின்ற எங்களுக்காய் காத்திருக்கின்ற இந்த உன்னதமான பிரசன்னத்திற்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத கடவுள். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீர் என்று எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை ஒவ்வொரு நொடியும் நீர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வல்லமையான இந்த உயிருள்ள பிரசன்னத்திற்காக இந்த நேரத்திலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே எத்தனையோ உறவுகள், சொந்தங்கள், நாங்கள் அன்பு செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். எங்களை உண்மையாய் அன்பு செய்வதாக சொல்லிக் கொண்டு ஏமாற்றி இருக்கலாம். ஆண்டவரே, எங்களிடத்திலே எல்லா விதமான அன்பையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு அறியாதவர்களைப் போல அவர்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசுவே, எங்களது பாவங்களினாலும் எங்களது சுயநல நாட்டங்களினாலும் எங்களது பல்வேறு விருப்பு வெறுப்புகளினாலும் உம்மை விட்டு நாங்கள் விலகி போயிருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளிலே நம்மை எல்லாம் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதோ இந்த நாட்டிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். நம்மளது ஆன்மீக பணிமயத்தோடு தொடர்பில் இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை சந்திக்கின்ற, அவர் நமக்கு தருகின்ற இந்த அற்புதமான இறை வார்த்தைகளுக்கு செவிமடுக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இது ஆண்டவர் சொன்னாரே, மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவரை இணையாக அன்பு செய்தார்கள், மிகச் சிறப்பாக அன்பு செய்தார்கள். ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஏன், அவருடைய நண்பர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மரியாள் என் பாதங்களில் அமர்ந்து என் உயிருள்ள வார்த்தைக்கு செவிமடுத்திருக்கிறாள். அற்புதமான பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று அவர் வாக்குத்தத்தம் அருள்கிறார். மரியாளும் அவருடைய சகோதரியும் ஆண்டவருக்கு அவர் பணிவிடை செய்தார். ஆனால் ஆண்டவர் மார்த்தாளுடைய பங்கை விட மரியாளுடைய அந்த உடன் இருப்பு, அவரிடத்திலே அவர் கொண்டிருந்த செவிமடுப்பை அவர் மெச்சிக்கொள்கிறார், பாராட்டுகிறார். இவரிடமிருந்து இது எடுக்கப்படாது என்று சொல்கிறார். நமது அன்றாட வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் நமக்கு பிஸி, வேலை 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 வேலை. என் ஆண்டவருக்கு, என்னை படைத்த அந்த தேவனுக்கு நான் ஒன்றும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருந்த என்னை ஒரு அற்புதமான இடத்திலே என்னை தங்க வைத்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இத்தனை ஆண்டுகள் என்னை பராமரித்து வந்திருக்கிறேன் ஆண்டவருக்கு நான் என்றாவது மனம் உவந்து அவர் அருகில் அமர்ந்து அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார், என்னை எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறார், என்னை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைய நாளிலே நான் யோசித்து பார்ப்பதற்காக, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு அழகான தருணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேன். என் ஆண்டவரை நான் கடனாளியாக்கி இருக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு உன்னதமான ஒரு காரியம். ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவரை பற்றி சிந்தித்து அவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு இந்த நாள், இந்த நேரம், இந்த இடம்
ஆண்டவர் எனக்கு முன் குறித்து கொடுத்திருக்கிறாரே, நான் எவ்வளவு பாக்கியசாலி. Praise the Lord, 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 praise the Lord. என் சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவரை நான் அணுகுகிற வரை, அவரிடத்தில் நெருக்கமாய் இருக்கின்ற வரை, அவருக்கு நான் செவி கொடுக்கின்ற வரை, அவரை ஒவ்வொரு நொடியும் பார்த்து என் ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் நான் இன்னும் என்ன செய்வதற்கு இன்னும் தேவையா இருக்கிறது, எனக்கு உணர்த்தும் ஐயா என்பதற்கான ஒரு தருணத்தை கடவுள் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி உணர்வோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே நம் ஆண்டவரை துதிக்கும் விதமாய் நாம் அனைவரும் ஒருமித்த குரலோடு சகோதரோடு இணைந்து